கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சமையல் மாஸ்டர் தான். எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழுக்கு அரிசி எடுத்து பச்சரிசி அப்படின்னா ஒரு 1 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி இது பாருங்கள் வாங்க இது பாருங்கள் இதுதான் அரைச்சி என்ன பண்ணால் நல்லா இது பாருங்கள் நல்லா மாவுலாம் போட்டு சரி பண்ணி வச்சுங்க. நல்லா இருக்குது இந்த கொழுக்கட்டைனா. இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வறுத்துடணும். வறுத்தாச்சு நான் வறுத்து முடிச்சாச்சுங்க. இதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டு இதுக்கப்புறம் வச்சிடறோம். நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து வெல்லம், எள்ளு, வேர்க்கடலை இது 3ஐயும் வறுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இதுதான் நம்ம வந்து ஒரிஜினாலிட்டி. இந்த முந்திரி போடுறது, திராட்சை போடுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து அந்த காலத்தினுடைய ஒரிஜினாலிட்டி. இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாருங்க, நல்லா அழகாக பாருங்க. இப்போ வந்து நம்ம செய்முறை இதுதான். நம்ம வறுத்தாச்சு. இப்போ வறுத்து முடிச்சு ரெடியாக வச்சுட்டு அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்யணுன்றதை நம்ம போயிட்டு நம்ம எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்களா? ஓகேங்களா? வறுத்து வானல் நம்ம வச்சுட்டோம். வானல் வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு சில பேர் வந்து நம்ம உப்பு கம்மியாக சாப்பிடுவோம். இந்த அளவுக்கு உப்பு வந்து ஸ்பூன் போதும் நமக்கு தேவை. ஏன்னா வெள்ளத்தில் உப்பு இருக்கும். அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம உப்பு போதும். இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா? உப்பு சால்ட் வந்து போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து பச்சரிசி வேணால இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும். இல்லைன்னா வந்து நமக்கு தளர்ந்து போயிடுங்க மாவு. ஓகேங்களா? டைட்டாக இருக்காது, நமக்கு கிடைக்காது. நமக்கு தேவையான பதம் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கிறோம். மாவு அளவுக்கு நமக்கு கூடி வர மாதிரி இருக்குதுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்று. ரொம்ப அதிகமாக பார்த்து தான் ஊற்றுனுங்க. மாவு பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு கூடி வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறது நைஸாக இருக்கும்போது நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து அந்த தட்டுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கடையில் வாங்கும்போது இந்த முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு, இந்த வெள்ளரி விதை இதெல்லாம் போடுறாங்க. உடம்பு நல்லது தான் அது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வர ஜென்ரேஷனுக்கு வந்து எள்ளு என்னன்னு தெரியாது, வேர்க்கடலை அந்த அளவுக்கு தெரிய போகிறதில்ல. என்னப்பா மசாலா பிள்ளைங்க கேட்குறாங்க. அப்போ வந்து சாப்பிடும்போது ஹெல்த்தியான கூட அந்த காலத்தில் வந்து எள்ளு வந்து சும்மாவே சாப்பிட்டாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து எள்ளு யார் சாப்பிட்றா? எள்ளு இருந்தாப்பா கருப்பாக இருக்கிறாங்க. என்னப்பா அந்த டீசெண்டாக பாருங்க. எல்லாருமே வந்து பர்கரு, பீஸா அந்த மாதிரி வந்து அந்த இதுக்கு செயலுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த செயல் நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக செய்து கொடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றுற பாருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறீங்கன்னா மாவு இருக்கணும். அப்புறம் மாவு வேஸ்ட்டு தானே போயிடும். நமக்கு இப்போ ஒரு 5 பேர் இருக்குன்னா ஒரு 4 பேர் கூட சாப்பிட்லாம் தாராளமாக. இப்போ வந்து ரைஸ் சாப்பிட்டு போயிடோட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா பச்சரிசி தான் இது உள்ள இருக்குது. ரைஸ் சாப்பிட்டு போயிடோட நம்ம சாப்பிட்டு பசங்க ரைஸ் சாப்பிட்லாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு 4 மணிக்கு இதை நம்ம கொடுக்குறீங்கன்னா நம்ம ரைஸ் வேணாம் எனக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அது ரைஸ் ஆட் ஆகிக்குது. நமக்கு மெயினாக ரைஸ் ஆட் ஆகுது. வெள்ளம் நல்ல ஒரிஜினல் வெள்ளம் கிடைக்குது, எள்ளு கிடைக்குது, வேர்க்கடலை கிடைக்குது. போதும். மற்றபடி இது மாதிரி வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. பசங்க அதை ஆட் பண்ணும்போது பிடிக்கிறது இல்லை. அது ஓகே. இது தண்ணி ஊற்றி நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உண்டை உருட்டு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பேனு அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், பேனில் செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. இதான் வந்து ஒரிஜினலாக வந்து இட்லி குண்டான். நமக்கு இட்லி குண்டான துணி நம்ம ஈர துணி நினச்சி வச்சு உள்ளே தண்ணி வச்சிட்டோம். ஒரிஜினலாக தாங்க இட்லி குண்டான். இது வந்து ஆவி போகிற மாதிரி இருக்குது. புரியுங்களா? மற்றபடி சாதம் இந்த குக்கரில் அவிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்குன்னு தெரியலைங்க. ஆனால் இது வந்து பெட்டர். நமக்கு சேஃபாக இருக்கும். எல்லாமே நல்லதாக இருக்கும். நல்ல அமைப்பாக நமக்கு கிடைக்கும் பொருள். ஈரத்துணி நினச்சி துணி ஈரத்துணி நினச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கொழுக்கட்டை செய்யறதுக்காக நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ அது எப்படி செய்கிற போகலான்ட்டு பார்க்கணும். இது வந்து பிளாஸ்டிக்கு எண்ணெய் கவர். சில பேர் வந்து பிளாஸ்டிக் இந்த ஃபுட்டுக்கு எடுத்து மாதிரி பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டுலாம் பண்ணுறீங்க. அது நமக்கு தேவை. இது வந்து பிளாஸ்டிக் எண்ணெய் இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் எண்ணெய் நமக்கு எதுவும் நமக்கு வராது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் இது நெய் இது நெய்ங்க. இது நெய் ஆட் பண்ணி நம்ம நெய் ஆட் பண்ணோம்னா ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக வரும் நமக்கு. இப்போ பாருங்க மாவு எடுக்கிறோம் கொஞ்சம் பாருங்க.
நமக்கு தேவையான அளவு ஒரு 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 கொழுக்கட்டைனாவோ அதை வைக்கிறோம். சில பேர் பூண்டு கொழுக்கட்டை அதெல்லாம் செய்கிறாங்க நம்ம கடைகளில். அது உள்ள இருக்கும் மசாலா அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும். நமக்கு இது தேவையான மசாலா நமக்கு எல்லாமே நம்ம கை கூடி நல்லா இருக்கும். நமக்கு பாருங்கள் இதில் நம்ம தட்டிக்கிறோம். அளவுக்கு மெலிசாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம நல்லா இருக்கும். நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தடிதடியாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இதுவாக கிடைக்காது அவங்களுக்கு. பாருங்களா பாருங்க இப்போ நைஸாக கஷ்டம் பாருங்க. இந்த மாதிரி மாவு நமக்கு ஒட்டாது பாருங்க. வருது இது பாருங்க. இப்போ மாவு நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்க. அப்புறம் நமக்கு நல்லா இருக்கும். இது எண்ணெய் கவர் எடுக்கணும். எண்ணெய் கவர் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு மசாலா வந்து தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மசாலா ரெடியாக வச்சுருக்கோங்க. இது ஒன்று மட்டும் நான் செய்து வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய செய்து உங்களை காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ மசாலா பிடிக்குது பாருங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம். இவ்வளோ மசாலா நம்ம வைக்கிறோமா? யாரும் கிடைக்கல. இது ஒரு மசாலா 2 கொழுக்கட்டை சாப்பிட்டாலே சின்ன பசங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி மடிக்கிற வேண்டி பாருங்களேன். இப்போ ஈஸியாக இருக்கும். அவன் எதுவுமே பண்ணது மசாலா இது எப்படி மடிக்கிற பாருங்க. எதுவுமே அவன் பண்ண தேவைங்க. அப்படியே மடித்து அவன் எடுக்கக்கூடாது. இந்த கார்ன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்ன்லாம் நம்ம பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம அழுத்தி விட்டுடணும். பிளாஸ்டிக் கவரை வச்சு இது பாருங்க நல்லா அப்படி அழுத்தி விட்ட பிறகு இது பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணால் பாருங்க ஒரு அழகாக வந்து பாருங்க. எதுவும் ஒட்டலை பாருங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க. எதுக்குலாம் நல்லா இந்த சைடு ஒட்டலை, மாவு எதுவும் ஒட்டலை, எதுவும் ஒட்டலை, அதை வச்சிடறோம். அவ்வளோதான். இதை வச்சுட்டா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? முடிச்சுன்னா அவ்வளோதான். இது ஓரம் வெட்டோம். இது வந்து மசாலா மீந்துச்சு கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு நான். அப்போ செய்யும் போது என்ன பண்ணோம், ஒரு கப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கோர் பண்ணிக்கணும். நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நல்லா போட்டுக்கணும். சார் இந்த கப்பில் போட்டு வச்சுன்னா அவ்வளோதான். நம்ம வந்து எப்போனா சப்போஸ் மாவு நம்ம வீட்டில் மறுபடியும் செஞ்சுக்கூட இல்லையா ஒன்று ஒரு 4 நாள் கழிச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து 4 நாள் 3 நாள் கழிச்சு சாப்பிட்டேன் ஒன்றும் உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இதெல்லாம் வந்து தான் இது பாருங்க மூடிடுறோம். நல்லா வச்சு அழகாக மூடிட்டு குறைஞ்ச வச்சா அரை மணி நேரம் தண்ணினா அவ்வளோதாங்க. இதை வச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் தண்ணி வந்து நல்ல ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்குது. இல்லை அடியில் வந்து இதுவாகிடுங்க. ஓகே சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் திறந்து பார்க்கலாங்க. ஓகேங்களா? திறந்து பார்க்கலாம். நம்ம திறந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம இப்போ எப்படி வெந்துருச்சா வேகலையா கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடியில் வந்து வேவாது. அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஓகே வெந்துருச்சுங்க. நல்லாவே வெந்துருச்சுங்க. ஓகேங்களா? இதை பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகி போச்சுங்க. சாப்பிடலாம். போய்ட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எங்கள் அம்மா வெளியே இருக்கிறாங்க. நாங்கள் ரூமுக்கு பெட்ரூமுக்கு வந்துட்டோம். ஏசி போனால கொஞ்சம் நல்லா கூலிங்காக சாப்பிட்லான்னு அவங்களுக்கு 2 பீஸ் மட்டும் கொடுக்கலாம். போயிட்டு கொடுத்து வர போகிறோம். வெளியே இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு பீஸ் கொடுத்துருந்துங்களா அது சாப்பிட்லாம். சூடாக இருக்குது ரொம்ப. இந்த வெள்ளம் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் நாக்கில் ஒட்டிக்கும். ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஃபேன்டாஸ்டிக். உண்மையாகவே ரியல் ஃபுட்டுங்க அது. நம்ம வந்து கடையில் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்படி நம்மளா செய்து நம்மளா சாப்பிட்றது ஒரு தனி சுகம். இது பாருங்க 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 சூடாகுது பாருங்க. கண்டிப்பாக இருக்குங்களா? இந்த மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சூப்பராக இது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து உங்களுடைய பிள்ளையாக வந்து ஏற்று இன்னும் எங்கள் கேட்டரிங் வந்து நல்ல பெருக உங்களுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை என்று நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.